வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் இன்றைக்கி எபிசோடில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். பழனிசாமி இனியாவுக்கு ஒரு பென் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க இனியா. கோபி அதை நின்று பார்த்துட்ருக்கிறாரு. கோபியோட அம்மா சொல்கிறாங்க பழனிசாமிகிட்ட, என்ன தம்பி 4000 பணம் போட்டிருக்கு, இவ்வளோ பணம் செலவழிச்சு ஒரு பேனை வாங்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. பழனிசாமி சொல்கிறாரு, இதெல்லாம் பெரிய பெரிய ஆள்கள்லாம் யூஸ் பண்ண பேனா, ரொம்ப ஸ்பீடாக எழுதும் அப்படின்னு சொல்கிறாரு. கோபி நினைக்கிறாரு, நான் இனியாவுக்கு பென் கொடுக்கலான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி இவன் முந்துக்கிட்டானா, இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இனியா ஸ்கூலுக்கு போகலாமா அப்படின்னு கூப்பிடுறாரு. இன்னும் டைம் இருக்குது டேடி அப்படின்னு சொல்கிறாங்க இனியா. எக்ஸாம் டைமில் முன்னாடியே போனால் ப்ரிப்பேர் பண்ணிக்குவேல அப்படின்னு சொல்கிறாரு கோபி. டேடி, நான் உங்கள்கிட்ட ஒன்று காமிக்கணும், இந்த பென் பார்த்தீங்களா, பழனிசாமி அங்கிள் ப்ரெசென்ட் பண்ணார், ரொம்ப நாளாக இந்த பெண்ணை வாங்கணும்னு சொல்லிட்டே இருந்தேன்ல டேடி அப்படின்னு சொல்கிறாங்க இனியா. இந்த பெண்ணை வாங்கி பாருங்கள் டேடி அப்படின்னு இனியா சொல்கிறாங்க. கோபி இப்போது அந்த பெண்ணை வாங்குறப்ப வேணும்னே கீழே போட்டுறாரு. கை தவறி கீழே விழுந்துருச்சு, சாரி அப்படின்னு சொல்கிறாரு. என்ன டேடி இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை எடுத்து பார்க்குறாங்க. கார்னரில் உடஞ்சி போச்சு டேடி, ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ கவலைப்படாத இனியா, நாளைக்கு வரப்போ இதை விட பெரிய பெண் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு பழனிசாமி சொல்கிறாரு. கோபி மனசில் நாளைக்கு வேற இவனை சமாளிக்கணுமா அப்படின்னு நினைக்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் டேடி, உனக்காக ஒரு பெண் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணை கொடுக்குறாரு இனியாட்ட. அந்த பெண்ணை பார்த்த உடனே ரொம்ப நல்லா இருக்கு டேடி அப்படின்னு இனியா சந்தோஷப்படுறாங்க. வெரி எக்ஸ்பென்சிவ் பெண் இது அப்படின்னு சொல்கிறாரு கோபி. இனியா இப்போது வீட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. கோபி இப்போது இனியாட்ட சொல்கிறாரு, வீட்டுக்கு வர கெஸ்ட்டு ஏதாவது கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம வாங்கக்கூடாது இனியா, அது குட் மேனர்ஸ் கிடையாது. அடுத்த தடவை அந்த பழனிசாமி ஏதாவது கிஃப்ட் கொடுத்தாருன்னா வேணான்னு சொல்லிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே டேடி அப்படின்னு சொல்லிடுறாங்க இனியா. இனிமேல் உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளு, நான் வாங்கி கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு கோபி. பழனிசாமி பாக்கியாட்ட சொல்கிறாரு, என்னோட ஃப்ரெண்டு பாண்டிச்சேரியில் எம்எல்ஏவாக இருக்கிறான், அவனோட பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாரு. கல்யாணம்னா ஒரு 3 நாள் நடக்கும், 5000 6000 பேருக்கு சமைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே ஒரு செட்டிநாடு செஃப் இருந்தார், அவர் இறந்துட்டாரு, அதனால தான் நான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஆர்டரை நான் உங்களுக்கு பேசினதும் அவன் சரின்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. பாக்கியா சொல்கிறாங்க, வெளியூர்லலாம் போய் தங்கிலாம் வேலை பார்க்க முடியாது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் மஸ்லா கம்பெனிலையும் கேன்டீன்லேயும் வேலை பார்க்குறாங்க, அவங்க வெளியூர்லலாம் வந்து தங்கி வேலை பார்க்குறதெல்லாம் டவுட்டு தான் சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இனியாவுக்கு வேறு எக்ஸாம் நடந்துட்டுருக்கு சார், இந்த டைமில் என்னாலே வர முடியாது சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் இந்த ஆர்டரை நான் எடுத்துக்கல சார், மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பரவாயில்ல மேடம், அடுத்து இன்னும் பெரிய ஆர்டராக பிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு பழனிசாமி. அடுத்ததாக ராதிகாவோட அண்ணனும் அண்ணியும் வீட்டுக்கு வராங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டே இருக்கிறீங்க அப்படின்னு பாக்கியாவோட மாமியார் கேட்டுட்ருக்குறாங்க. ராதிகாவோட அம்மாவும் பின்னாடியே வராங்க. கோபியுமே இப்போ அங்கே வந்துடுறாரு, எல்லாருமே வெல்கம் பண்ணுறாரு. ராதிகா அம்மா ராதிகா அண்ணிட்ட சொல்கிறாங்க, இதுதான் மாப்பிள்ளையோட வீடு, நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. மாப்பிள்ளையோட வீடுனா வேற யார் பேர்லேயும் இருக்கிற மாப்பிள்ளையோட வீடு கிடையாது, மாப்பிள்ளை பேர்லேயே இருக்கிற மாப்பிள்ளை வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவங்களாம் இங்கே சும்மா தான் தங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வீடு நல்லா இருக்கு அப்படின்னு ராதிகாவோட அண்ணி சொல்கிறாங்க. கோபி இப்போது ராதிகாவை கூப்பிடுறாரு. ராதிகாவே இப்போ கீழே வராங்க. ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க, உன்னோட அண்ணனும் அண்ணியும் வீட்டுக்கு வந்தாங்க, உன்னை பார்க்கணுன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நானே வந்திருப்பேன் இல்லைம்மா அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. எதிர்த்தாப்பில் வீடை வச்சுட்டு உனக்கு ஒரு ஃபோன் வேறு பண்ணணுமா, உன் வீடை காமிக்கல, நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உன் வீடு ரொம்ப நல்லா இருக்குன்னு உன் அண்ணி சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. கோபி சொல்கிறாரு, மேலே ரூமில் போய் பேசலாமா அப்படின்னு கேட்குறாரு. இதான ஹால், இங்கேயே உட்காந்து பேசலாமே அப்படின்னு ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க. ஹாலில் ஏசி கிடையாது, ரொம்ப ஹீட்டாக இருக்கும், அதனால ரூமுக்கு வாங்கலேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறாரு. கோபி இப்போது தண்ணி எடுக்கிறதுக்காக கிச்சனுக்கு வராரு. அவங்க அம்மா கோபிகிட்ட ரொம்ப கோவமாக கேட்குறாங்க. கும்பல் எதுக்கு இங்கே வந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதிகாவை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு கோபி. கோபி அம்மா சொல்கிறாங்க, அவளே இங்கே தண்டத்துக்கு தான் இருக்கிறான், இது என்ன அவளோட வீடா அப்படின்னு கேட்குறாங்க. அமைதியாக பேசுங்கம்மா, அவங்களுக்கு காதில் விழுந்துட போகுது அப்படின்னு சொல்கிறாரு கோபி. கேட்ட உடனே ரோஷப்பட்டு என்ன போகவா போகிறாங்க, நீ எதுக்குடா இப்படி பயப்படுற அப்படின்னு கேட்குறாங்க. ஜஸ்ட் இன்னும் ஒரு 1/2 hourல கிளம்பிடுவாங்கம்மா, சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிடுறாரு கோபி. ராதிகா இப்போது கிச்சனுக்கு வராங்க. பாக்கியாட்ட, ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் வெளியில் போகிறீங்களா, எனக்கு கெஸ்ட் வந்திருக்கிறாங்க, நான் சமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் இங்கே சமைச்சிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. இப்போ பார்த்தாலும் நீங்கள் கிச்சன்லேயே நின்றுட்டு இருந்தீங்கன்னா நான் எப்படி சமைக்க முடியும் அப்படின்னு ராதிகா கேட்குறாங்க. ஜஸ்ட் ஒரு 1/2 hour தான், நான் சமைச்சு முடிச்சுட்டு சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. என்ன ஓவராக பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியாவோட மாமியார். உன்னை அந்த சமையல் கட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன்ல, எதுக்காக வந்த அப்படின்னு கேட்குறாங்க. கெஸ்ட்டுன்னு சொல்கிற கூப்பிட்டு வரவங்களுக்கு பேர் தான் கெஸ்ட்டு, திறந்த வீட்டுக்குள்ளே ஏதோ நுழையிற மாதிரி நுழையிறவங்களுக்கு பேர்லாம் கெஸ்ட்டு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. மரியாதையாக பேசுங்க அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. உங்களுக்குலாம் எதுக்கு மரியாதை, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இன்னொருத்தர் வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க கோபியோட அம்மா. ஒரு தடவை சொன்னால் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு அறிவு கிடையாது, வெக்கமே இல்லாமல் எப்படி இப்படி வந்து உட்காந்துட்ருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க.
மறுபடியும் சொல்கிறேன், அவங்கள பற்றி தப்பாக பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. நான் அப்படி தான் பேசுவேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டுட்ருக்குறாங்க கோபியோட அம்மா. ராதிகாவோட அம்மா, அண்ணி எல்லாருமே இப்போ கீழே வந்துடுறாங்க. ராதிகா அம்மா என்ன இங்கே சத்தம் ஓவராக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. போலீஸ் வந்தது சொன்னது எல்லாமே மறந்து போச்சா அப்படின்னு கேட்குறாங்க. திரும்ப அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.